Welcome students. இந்த கிளாஸ்ல class 12 chapter 10 exercise 10.7ல first sum பார்க்க போறோம். அதாவது first order linear differential equation ஓட exercise பார்க்க போறோம். So cos x into dy by dx plus y into sin x equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு first order linear differential equation என்ன ஃபார்ம்ல வரணும்னா dy by dx plus py equal to q. So இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன் இருக்கான்னு பாருங்க. dy by dx க்கு dy by dx இருக்கு. p into y க்கு p into y, அதாவது pங்கிறது நம்ம sin x எடுத்துக்கணும். p into y ன்னு இருக்கு. q க்கு வந்து 1 இருக்கு. So இங்க வந்து cos x இருக்கு இல்லையா? cos x வந்து இந்த சைடு நம்மளுக்கு தேவையே இல்ல. So இத நான் டினாமினேட்டர்ல கொண்டு போறேன். சொல்யூஷன் எழுதிக்கலாம். இப்ப பாருங்க dy by dx plus y into sin x, இந்த cos x இங்க வந்துரும். cos x equal to 1 by cos x அப்படின்னு ஆயிருமா? So நம்மளுக்கு sin x by cos x என்னன்னு தெரியும்? tan x தெரியும் இல்லையா? அப்போ dy by dx plus y into tan x equal to 1 by cos x. இப்ப பாருங்க dy by dx plus py equal to q அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த 1 by cos x நான் எப்படி எழுதலாம்? secant x ன்னு எழுதலாமா? அதாவது tan x க்கு நான் sin x by cos x நான் tan x எழுதியிருக்கேன். 1 by cos x எப்படி எழுதலாம்? secant x ன்னு எழுதலாமா? So dy by dx plus y into tan x equal to secant x இப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ வந்து இந்த ஃபார்ம்ல வந்தனால this is a linear differential equation அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க நம்ம கண்டுபிடிச்ச p என்ன? p into y, yயால நம்மளுக்கு கிடைக்கிற மல்டிப்ளிகேஷன் தான் p. so p நம்மளுக்கு என்ன கிடைக்குது? tan x. இங்க வந்து y into tan x எழுதக்கூடாது. p equal to tan x. then q பாருங்க q equal to secant x. நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதாவது e பவர் இன்டெக்ரல் pdx இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க e பவர் இன்டெக்ரல் tan x, சரியா? p க்கு பதிலா tan x, இந்த dx அப்படி போட்டுக்கிறேன். e பவர் இன்டெக்ரல் tan x நம்மளுக்கு என்ன? log secant x, சரியாமா? e பவர் இன்டெக்ரல் tan x நம்மளுக்கு என்ன கிடைக்குது? log secant x. இப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியலும் log கேன்சல் ஆகறப்ப நம்மளுக்கு e பவர் இன்டெக்ரல் pdx அதாவது e பவர் இன்டெக்ரல் tan x க்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா secant xங்கற வேல்யூ கிடைக்குது. நம்மளுக்கு இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? y into integrating factor equal to integral q into integrating factor into dx plus c. அப்போ y into இந்த integral pdx integral q into e power integral pdx into dx plus c. இப்போ y into e power integral tan x equal to integral q நம்மளுக்கு என்ன? நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா? q வந்து secant x. so secant x e power integral tan x க்கு நம்ம என்ன கிடைக்குது? secant x into secant x into dx plus c. அப்போ secant x into secant x நம்ம என்ன எழுதலாம்? secant squared x into dx plus c அப்படின்னு இருக்கா? இது நம்ம இன்டகிரேட்டிங் பண்றப்போ நம்மளுக்கு இன்டெக்ரல் secant x squared x secant squared x நம்மளுக்கு என்ன தெரியும்? tan x ன்னு தெரியுமா? அதாவது இன்டெக்ரல் secant squared x என்ன? tan x, இந்த c க்கு plus c அப்படி இருக்கு. y into e power integral tan x. எப்பயுமே நம்மளுக்கு y equal to something அந்த சொல்யூஷன் தான் வரணும். இந்த இடத்துல இது தேவையில்லாம இருக்கு. சோ நான் அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ இது டினாமினேட்டர்ல வந்துரும் இல்லையா? அப்போ இப்போ பாருங்க y into secant x equal to tan x plus c ன்னு இருக்கா? அப்போ இந்த secant x நம்ம எப்படி எழுதலாம்? 1 by cos x ன்னு எழுதலாமா? into tan x எப்படி எழுதலாம்? sin x divided by cos x ன்னு எழுதலாமா? plus c. so இந்த cos x நான் காமனா எடுக்கிறப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? sin x plus c into cos x போயிருமா? c into cos x. இது as usual y into 1 by cos x நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த cos x உம் இந்த cos x உம் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு y equal to something கிடைக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா
sin x plus c into cos x. அப்போ y மட்டும் தான் இந்த சைடு இருக்கணும், மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடணும். So y equal to sin x plus c into cos x is the required solution for this sum. Thank you.